ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு சிரிச்சு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்க சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபன்னியா இருக்கும், சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்க ஒரு லைக்குக்கு தான் நாங்க ஒரு நாள் உழைக்கிறோம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, அது பூனையா இருந்தாலும் சரிதான். இந்த டாகுக்கு பெரிய எலும்பு கிடைச்சதும் ஒரே குஷி தான். வெடி வெடிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச சில கோளாறுகளும் இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல வேலை அது வெடிக்கிற வெடி கிடையாது. வழக்கமா கோழிங்க தான் அதோட குஞ்சை பாதுகாக்கும். இங்க வேற ஒரு பறவை இன்னொருத்தரோட பீப்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. பேச்சுலர்ஸ் இருக்க ஏரியா பக்கம் புதுசா பொண்ணு வந்தா இதாங்க நிலைமை. இந்த நாய் மாதிரி கண்டிப்பா ஒரு பலியாடு இருக்கதான் செய்யும். அவசரப்பட்டு இந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்துட்டோமேன்னு இந்த ஆளு கண்டிப்பா யோசிப்பாருங்க. நாய்களோட ஃபன்னுக்கு இவர் மாட்டி முடிக்கிறாரு. இதுதாங்க லாக்டவுன் சோதனைகள். பா, என்ன அடி முகத்துல. விருப்பமே இல்லாதவனை விளையாட்டுக்கு சேர்த்தா இதாங்க நிலைமை. வண்ண கொடுத்தையே சாகடிச்சிருவான் போல இருக்கு. வழக்கமா பாதுகாப்புக்கு தான் டாக் இருக்கும், ஆனா அந்த டாகுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆகுறது? முரட்டு வேகத்துல ஒருத்தன் ஓடி வரதை பார்த்துட்டு ஓரம் போயிடுச்சு. ஒருத்தன் ஓடி வரதை பார்த்து அவன் நம்மளதான் துரத்துறான்னு தெரியாம ஓடுற மொமெண்ட் இருக்கு. இந்த டாக் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா லைக் பண்றேங்க. இன்னும் செமையான ஃபன்னியான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வந்த தும்மலை எப்படி மேனேஜ் பண்றாருன்னு பாருங்க. வழக்கமா நம்ம கூட இருக்க ஒருத்தன் தான் இப்படி நம்மள வச்சு செய்வான். ஆனா இங்க ஒரு நாய் இவரை வச்சு செய்யுது. ரோட்ல மைக் வச்சு ஊளையிட்டா பதிலுக்கு அதுவும் கம்பெனி கொடுக்குது பாருங்க. ஏரோப்ளேன் தரையை நோக்கி வருது, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள வேற லெவல்ல செமையா இருக்கு. ஃப்ரெண்டு விடுற கொரட்டை சத்தத்தை இப்படியும் வச்சு செய்யலாம் போல இருக்கு. அடடே, கடலுக்கு மேல இப்படி கூட நடக்கலாமா? ஆனா இப்படி நடந்தா விழுந்துதான் ஆகணும் போல இருக்கு. வீட்டில் இருக்க பெரியவங்களை பிராங்க் பண்ண புது சேலஞ்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டாரு. யாரு பத்த புள்ளையோ இப்ப பந்த தேடி எந்த மூலையெல்லாம் அலைய போகுதுன்னு தெரியல. நாய் வேகமா குலைச்சா இப்படிதான் சவுண்ட் கேட்குமோ? தண்ணிக்கு மேல உட்கார முடியுமான்னு கேட்டா இந்த மனுஷன் உட்காந்துட்டே காமிக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது பட்டக்ஸ் வழியே பர்ஃபியூமை போட்டா ரியாக்ஷன் இப்படிதான் இருக்குமா? எத்தனை பேர் இந்த மாதிரி போர் அடிச்சா பபிள்ஸ் விட்டுட்டே இருப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் குரங்கு கிட்ட தங்களோட ஃபுட்டை வந்து பறி கொடுத்துருக்கீங்க? அவங்க கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த குதிரை ஓடுதா இல்ல மிதக்குதானே தெரியலங்க.
ஒர்க் ஷாப்ல நம்ம வண்டி விட்டா இதுதான் நிலைமையோ? அட பெப்பர்லாம் தூவி விடுறானே. இந்த பனிக்கட்டியை வச்சு இவங்க பண்ற ட்விஸ்ட் எதிர்பார்த்தது தான். பைபிள ஒரிஜினல் பந்து நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. யாரா இவன் முரட்டுத்தனமா ஸ்விம் பண்றது? தெரியாத ஊர்ல போயிட்டு vlog எடுத்தா இந்த மாதிரி தான் ஒருத்தன் வெறித்தனமா பார்ப்பான். புள்ள குட்டிகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இது விளையாட வேண்டிய விளையாட்டா இது? எந்த மால்னு தெரியல, ஜாலியா சுத்திக்கிட்டே இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி லவ்வருக்கு உமா குத்தா இதுதான் நிலைமை போல இருக்கு. பாசத்தோட வர டாக் இப்படியா பண்றது? பூமி சுத்துதா இல்லையான்னு இவங்களை கேட்டா தெரிஞ்சிடும். என்ன சுத்துறாங்க? எதுக்கு இப்படி இதை போட்டு டங்கு டங்குன்னு தட்டிக்கிட்டு இருக்காங்க? ஓ, இவரோட சிரிப்புலயே இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருச்சோ? இந்த பாப்பாவுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்க ஸ்பைடர்மேனே வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த டாகை என்ன பாடு படுத்தினாருன்னு தெரியல, மேலே ஏற விடாம வச்சு செய்யுது. பனில இந்த பந்து நல்லா சறுக்கிட்டு போகுதுல. அங்க பார்த்தா பந்து சறுக்குது, இங்க பார்த்தா ஒரு பைத்தியம் சறுக்கிட்டு இருக்கு. இந்த குரங்குக்கு எப்படியாச்சும் அந்த சாப்பாடு வேணும் போல இருக்கு.因为五子棋五路的怎样？看来不清楚楚。அந்த பூனையை விட்டு இருந்தா சைலண்டா கூட போயிருக்கோம். இப்ப கக்கா கொஞ்சிட்டு போகுது. ஹைட்டு கம்மியா இருக்க ஏரியால வண்டி ஓட்டு போனா பைப்பால தான் அடி வாங்கணும். ரேஸுக்கு ரெடி ஆகிறவன் இப்படிதான் பொசிஷனோட இருப்பான். இந்த அடி எப்படி கண்ணீர் இருந்ததோ அந்த மாதிரி இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.